ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? பிவட் பை எக்ஸல் ஃபார்முலா பார்க்க போகிறோம். இது நியூவாக அப்டேட் பண்ண எக்ஸல் ஃபார்முலா. இது ஆஃபீஸ் 365 அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி பிவட் பை எக்ஸல் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இது நம்ம ஆக்சுவலாக மொபைல் இதில் லேப்டாப்பு டெஸ்க்டாப்லாம் பிவட் டேபிளில் யூஸ் பண்ணியிருப்போம். பிவட் டேபிளில் யூஸ் பண்ண சொல்ல கொஞ்சம் டேபிள் க்ரியேட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்போம். இப்போ அதெல்லாம் ஈஸியாக பண்ணியிருக்கதா பிவட் பை ஃபார்முலா. இதில் குரூப் பை ஃபார்முலாவும் பிவட் பை ஃபார்முலாவும் சேமு. இதில் ஒரே டிஃப்ரெண்ட்னா இதில் காலம் ஃபீல்டு ஆட் ஆகும். அதேமாரி இல்லை ஷார்ட் ஆர்டர் மட்டும் இருக்கும் ரோவில், இல்லை ரோலே இருக்கும் காலத்துலேயும் ஆட் ஆகிருக்கும். இப்போ இது எப்படி நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணுறதா பார்க்குறோம். ஏற்கனவே நமக்கால ஒரு டிஃபெக்ட் டேட்டா இருக்குது ஒரு டேபிளில். அந்த டேபிள்லேருந்து நம்ம டேட்டாவை சிங்கிள் காலமாக மாற்றிட்டு அது எப்படி கேல்குலேஷன் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். இதில் 2 கால் எஃப்என்ஏ காலம் ரோ யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பாருங்கள். இப்போ நான் பார்க்கலாம் பிவட் பை ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம், ஈக்குவல் குத்துங்க. பிவட் பை இருக்குல்ல, கிளிக் பண்ணால் ரோ ஃபீல்டு கேட்கும். இப்போ என்ன பண்ணலாம், 2 காலம் இருக்குது. அப்போது என்ன பண்ணலாம், அதுக்கு எக்ஸ்ட்ராக் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எக்ஸ்ட்ராக் கொடுத்துங்க. எக்ஸ்ட்ராக் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ எனக்கு காமன் நேம் வேணும். காமன் நேம் கொடுத்துட்டு ஆஷ் கொடுத்துங்க. ஆஷ் கொடுத்தா ஃபுல் காலமும் செலக்ட் ஆகிடும். அதேமாரி கமா. இப்போ என்ன பண்ணலாம், பீன்ற காலத்தில் இருக்கிற டேட்டா வேணும். பீன்ற காலம் டேஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், எனக்கு காலம் எனக்கு வேணாம். அப்போது காலம் கொடுத்துங்க. இப்போ கொடுத்துனா போல் இப்போது எனக்கு வேல்யூஸ் எந்த வேல்யூஸில் வேணும்னா இதில் வேணும். அதில் C4 கொடுத்துங்க. C4 கொடுத்து ஆஷ் ஃபங்க்ஷன் நம்ம என்ன வேணும், சம்மு. அப்போது என்ன பண்ண SVM சம் கொடுத்துங்க. இப்போது கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போயிட்டு க்ளோஸ் பண்ணிங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போது ஹாம் டிஃபெக்ட் இது வந்துடும். இதில் 0லாம் நம்மளுக்கு வேணான்னா இப்போ ஃபீல்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது பார்த்துட்டோம். இப்போ அதே இப்போ காலம் வைஸில் மாற்றத்துக்கு என்ன பண்ணலாம், எதுவுமே பண்ணல. இப்போ என்ன பண்ணலாம், இதிலே நம்ம பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராக் ரிமூவ் பண்ணிங்க. எக்ஸ்ட்ராக் ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு கோலன் இருக்குல்ல, ஒரு கோலன் டெலீட் பண்ணிட்டு இப்போ சம் கொடுத்து ஓகே மட்டும் கொடுத்துங்க. இப்போ டேட்டா இப்போ காமன் நேம் வந்துடும். டிஃபெக்ட் குவான்டிட்டி இந்த சைடில் வந்துடும். இப்போ கீழே டோட்டல் வந்துடும். இதில் நம்ம 0லாம் வேணாம்னா ஃபில்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி வீடியோ ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.